ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நேற்று மே 10 ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாகவே இந்த சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏன்னா அப்போலாம் ஆஃபீஸ் இருக்காது, ஸ்கூல் காலேஜஸ் இருக்காது, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கலாம். நம்ம இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகலாம், வரலாம், நினச்சா சாப்பிட்லாம், நினச்ச டைமுக்கு தூங்கலாம், எழுந்திக்கலாம். ஸோ அதெல்லாமே இந்த சாட்டர்டே ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட்டு சண்டே ஃபுல்லாக நடக்கும். அப்படி 9th ஈவினிங் நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது நடந்த விஷயம் என்னென்னா, தளபதி விஜய் அவர் அவருடைய மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிவிட்டு, அதாவது 118 சீட் என்னவோ வேணும் சிஎம் ஆகணும்னா. ஸோ அப்படி அவர் 120 சீட்டு மெஜாரிட்டியோட தமிழ்நாடு கவர்னரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் அப்படின்னு வந்துருந்துச்சு. பட் அந்த டைமில் தான் என்னென்னா, தமிழ்நாட்டில் கவர்னர் இல்லை, கேரளா கிளம்பி போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அப்படி கேரளா கிளம்பி அவர் போயிட்டு இருந்தாருன்னா எதுவுமே வந்திருக்காது. ஸோ அந்த கேரளா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு அவர் விஜயை பார்த்து அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி, விஜய் அவர்கள் கவர்னர் பார்த்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி அந்த லெட்டரை எழுதி கொடுப்பாங்க. இதுமாதிரி நாங்கள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம், எங்களுக்கு ஃபர்தராக எங்களுடைய அந்த பதவி ஏற்பு விழா இருக்குது இல்லையா, ஸோ அது நடக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு மூலிமா கவர்னர் அப்ரூவல் பண்ணணும், அஃபிஷியலாக ஆர்டர் ரிலீஸ் பண்ணணும். ஸோ அது சனிக்கிழமை, அதாவது 9th ஈவினிங் நடந்துச்சு. நைட்டு தான் அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னுட்டு. ஸோ அப்பவே அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் இவர் தான் சீஃப் மினிஸ்டர்ன்னுட்டு. பட் அதிகாரப்பூர்வமாக சனிக்கிழமை தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் என்னெல்லாம் ஆச்சுன்னுட்டு. ஸோ நெஹ்ரு இண்டோர் ஸ்டேடியம் அங்கே அவரோடைய சேர்ந்து மொத்தம் 9 பேர் பதவி ஏற்றாங்க. தளபதி விஜய் அவர் சீஃப் மினிஸ்டராகவும், மிச்சம் 9 பேர் மினிஸ்டர்ஸும் நேற்று பதவி ஏறினாங்க. நான் இந்த எலெக்ஷனை ரொம்பவே ஒரு பீக் எலெக்ஷன் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை வருஷமாக எலெக்ஷன்ஸ் வந்துச்சு தமிழ்நாட்டில். பட் இந்த எலெக்ஷன் தான் இருக்கிறதுலே உச்சகட்டமான டென்ஷன், உச்சகட்டமான ஒரு அடுத்த என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாமலே ஒரு இதுவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் இந்த எலெக்ஷன்ஸ், இந்த பாலிட்டிக்ஸ் அந்த விஷயம்லாம் ரொம்பவே அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணது எப்போன்னா 2016, அதாவது கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2016 அப்போ எலெக்ஷன் நடக்குது. அப்போ ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த 5 வருஷம் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் மாறிச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த 2014 2021 ஆட்சியில் நடந்த விஷயங்கள் ஆகட்டும், யாராலுமே மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு டைமில் மக்களுக்கு அப்போது ரூல் பண்ண ஏடிஎம்கே அந்த கட்சி மேலேயும் சரி, அப்போது ரூல் பண்ண அரசியல்வாதிகள் மேலேயும் செம்ம கடுப்பு, முக்கியம் சொல்லப்போனால் ஒரு அதிருப்தின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா திருப்பி 2021 எலெக்ஷன் நடக்குது. அப்போது நான் நினச்சது ஒரே ஒரு விஷயந்தான், அந்த 2021 எலெக்ஷனில் டிஎம்கே ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டு நினச்சேன். ஆக்சுவலாக டிஎம்கே ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத விட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேனே. ஏன்னு தெரில. பட்டு எனக்கு பொதுவாகவே சில அரசியல்வாதிகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலாக இல்லை, பொலிட்டிக்கலாக. முக்கியமாக அவரோட பேச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் பேசுகிறது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டுமா இல்லை நிறைய பேருக்கு அதுமாரி தோணுமான்னு தெரில, பட் எனக்கு பிடிக்கும் அவர் பேசுறது கேட்கறதுக்கு. ஸோ அப்போ அந்த டைமில் அவர் சிஎம் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் 2021 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. டிஎம்கே ஒரு பெரிய வெற்றியை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் சிஎம்ஓ ஆறாரு.
பட் ஆனதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி நிறையவே செஞ்சார். பட் அப்போதுக்குமே வந்து மக்கள் அதிருப்தி அடைகிறாங்க. நிறைய விஷயங்களில் வந்து இன்னும் சரியாக செயல்படலையோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணிட்டே இருந்துச்சு எனக்கு. வந்து ஒரே ஒரு நிறைய விஷயங்கள்ல வந்து என்னடா இப்படிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மெஜாரிட்டியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ரொம்பவே வந்து அப்செட் ஆனேன். என்னென்னா சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சென்னையில் ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி பண்ணாங்க. ஸோ அதை பற்றி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே கண்டுக்காமல் கூலி படத்தை பார்த்து அந்த படத்துக்கு ரிவ்யூ போட்டுருந்தார் சிஎம். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. அங்கே மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, போராடுறாங்க, கதறாங்க, அழுகுறாங்க. இது எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா இல்லைன்னா தெரிஞ்சோ தெரியாத மாதிரி இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. சிஎம்மாக இருந்தால் படங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. படங்கள் பார்க்கலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்காக மக்களையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அங்கே வந்து கதறாங்க, ராத்திரி பகல் இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் அவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, அவ்வளோ கதறாங்க, அழுகுறாங்க. பட் இது எதுவுமே கண்டுக்காமல் ஏதோ அசால்ட்டாக மக்கள் தானே பார்த்துக்கலாம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் நம்மளுடைய தளபதி தலைவரோட என்ட்ரி. ஸோ எப்போத்திருந்தோ வந்த ஒரு விஷயந்தான் அவர் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம் வந்துச்சு, வந்தார், கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்து நிறைய எதிர்ப்பு தான் வந்து அவர் சந்தித்தார். இந்த இந்த 2 வருஷம் இருக்கும் அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணி. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த 40 பேருடைய அந்த உயிர் பலி. ஸோ அந்த கரூர் இன்சிடெண்ட் அது வந்து முடிஞ்சிச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பொறுப்பேற்றுக்கணும் யாராக இருந்தாலும் சரி. இப்போ டிவிகே சைடு என்ன சொல்லுவாங்க, போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, அந்த கவர்மெண்ட் வந்து சரியாக டைம் அலாட் பண்ணல, இடம் அலாட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணோம், அவர் வந்து லேட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் மேலே ஒவ்வொருத்தர் பழி போட்டுக்கிறாங்களே ஆட்டம். ஸோ ஓகே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் முன்ன வரல, இவங்களும் முன்ன வரல. ஸோ இப்போ வந்து சிஎம் ஆயிட்டார் விஜய். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த 40 குடும்பத்துக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணாலுமே உயிர் வந்து திரும்ப வரப்போகிறது இல்லை. அந்த 40 பேர் பலியானது அது முடிஞ்சு போன ஒரு விஷயந்தான். ஸோ அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எதுவோ, இப்போ பசங்களை படிக்க வைக்கிறதாகட்டும், யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணுறதுனா கல்யாணம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் போனால் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த உயிர் வரப்போகிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட், ஓகே நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு க்ரியேட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் பர்சனல் லைஃப்பில் நடந்த அந்த விஷயங்கள் ஆகட்டும், நிறையாவே வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லலாம் விஜயை. இன்னும் எப்படின்னா ரொம்பவே இறங்கி செஞ்சாங்க. சில கட்சிகள் சில ஆட்கள் வந்து நீ ஒரு தொகுதிக்கோ ஜெயிக்க முடியாது அப்படி என்னென்னவோ வாயுது அச்சு விடலாம் நம்மள அவன் கேட்பான் அப்படின்ற மாதிரி அப்படி பேசின எல்லாருக்குமே செருப்பலட்ச மாதிரி இந்த மக்கள் வந்து தீர்ப்பு வழங்கினாங்க. என்னன்னு 108 இடத்துல மெஜாரிட்டியாக வின் பண்ணாங்க டிவிகே, அதாவது விஜய்ன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ டிவிகேன்றதை தாண்டி ஒத்த மனுஷங்காக தான் அத்தனை ஓட்டுமே விழுந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த எல்லா பைத்தியக்காரனுக்குமே செருப்பலாச்சாங்க மக்கள். அதுதான் மக்கள் கட்சி வச்சுக்கூடாதுன்றது. ஸோ மக்கள் சப்போர்ட்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயம்னுட்டு இந்த எலெக்ஷனில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக அந்த 2 கட்சி மக்களை வந்து ஓகே நம்ம தாண்டி யாருக்கு போட்டுருவாங்க ஓட்டு அப்படின்ற ஒரு மெயின் செட்டு தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். மக்கள் ரொம்பவே தெளிவான ஒரு ஆட்கள். அவங்களுக்கு தேவைன்னா யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய கொம்பனாலும் சரி தூக்கி ஓரம் வீசுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த எலெக்ஷன் சொல்லலாம். ஸோ பழமையான கட்சி எப்படி சொல்லுது, ஒரு பயங்கரமான கட்சி அப்படின்ட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை. மக்களுக்கு தேவையான அந்த பூர்த்திகளை சரி செஞ்சாலே போதும், நீங்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும்.
அது எந்த கட்சியாலும் சரி, ஈவன் டிவிக்காக இருந்தாலும் சரி, இந்த வாட்டி டிவிக்கே ஜெயிச்சிட்டாங்க, ஓகே. பட் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையாவே இருக்குது. அதில் முக்கியமாக வந்து எனக்கு சில விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இது விஜய் பார்ப்பாரா அப்படின்னு தெரியல, பார்க்க மாட்டார். பட் அட்லீஸ்ட் டிவிக்கே சார்ந்தவங்களும் இதை யாராச்சும் பார்த்தா உங்களுக்கு சில விஷயங்கள் ஆல்ரெடி நான் சொல்கிறது உங்களுக்கு மெயினில் இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னுடைய விஷயங்கள் சொல்கிறேன். முக்கியமாக வந்து உமன் சேஃப்டி. நேற்றே வந்து விஜய் அவர்கள் வந்து 3 கையெழுத்து போட்டார். அதில் ஒரு முக்கியமான கையெழுத்து தான் வந்து உமன் சேஃப்டி. அதுக்கு வந்து தனியாக ஒரு தனி படை அமைச்சு அதுக்கான ஒரு வேலைகள் நடக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. முக்கியமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம், பெண்கள் அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அவங்களுக்கு. ஸோ அதெல்லாமே வந்து குறையணுன்னா சட்டங்கள் கடுமையாகணும். அப்போ தான் வந்து பயம் உண்டாகும். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்த பெரிய லெவலில் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்டு எல்லாமே வந்து பெண்களுக்கு எதிராக பேசும்போது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இந்த விஷயத்தான் வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா டவுரி ஹராஸ்மெண்ட், அதாவது வரதட்சணை கொடுமை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த பார்த்தீங்கன்னா, இந்த இயர்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பெண்களுக்கு இந்த வரதட்சணை கொடுமை நடந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி அந்த வரதட்சணை கொடுமையில் நிறைய பெண்கள் அந்த மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்தும் போயிட்டுருக்காங்க நிறைய பேர். நம்ம 2026 இருக்கோம். பட் இருந்தாலும் இன்னுமே வந்து இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் நடக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா வரதட்சணை வாங்குறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்குறதோ தப்பு, கொடுக்குறதோ தப்பு. பட் இருந்தாலும் பெண் வீட்டார்கள் அவங்க பொண்ணுக்குன்னு சில விஷயங்கள் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வாங்குறதே தப்பு. பட் இருந்தாலும் அவங்க பொண்ணுக்கு செய்யும்போது விட்டுறணும். அந்த பொண்ணோட விருப்பம் தான். அதை வாங்குறதோ வாங்காமல் இருக்கிறதோ அந்த பொண்ணோட விருப்பம் தான். அந்த பொண்ணு சரி வாங்கிக்கிறேன்னு சொன்னான்னா ஓகே, இல்லை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் விட்டுறணும். செஞ்சீங்க இன்னும் அதிகமாக செய்ய சொல்லு உங்கள் வீட்டாளங்களை. அதனால் அந்த பொண்ணை மென்டலாக டார்ச்சர் பண்ணி இன்னும் அந்த பொண்ணுக்கு என்னடா வாழ்க்கை இது, இன்னும் செய்யணுமா, இன்னும் கஷ்டப்படுத்தணுமான்னு அந்த மென்டல் ப்ரெஷரில் என்ன பண்ணுறாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கணும். யாராச்சும் வரதட்சணை கொடுமை அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், இல்லை ஏதாவது சூசைட் அட்டன் பண்ணுறதோ இல்லை சூசைடே பண்ணிக்கிட்டாலும் முதல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தூக்கி வந்து வெளுத்துட்ருணும். அப்போ தான் ஐயோ வரதட்சணை கொடுமை போனால் நமக்கும் இந்த மாதிரி அடி விழும் அப்படின்ட்டு 4 பேர் பார்ப்பான், 40 பேர் திருந்துவான், 4 குடும்பம் உருப்படியாக இருக்கும். இதோ நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். வரதட்சணை கொடுமை முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் நிறையா ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னுமே. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இன்னொன்று வந்து ட்ரக்ஸு, அதாவது இந்த போதைப் பொருட்கள் அப்படின்ட்டு. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சிஎம் அவர் வந்து கையெழுத்து போட்டு இதுக்குமே தனியாக ஒரு ஸ்குவாட் அமைக்கிறேன், அதாவது இதுக்குமே தனியாக ஒரு ஃபோர்ஸை நான் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் எனக்கு இன்னொரு சின்ன கோரிக்கை இருக்குது. அப்படி என்னென்னா, விஜய் அவருடைய படங்கள்லேயே வந்து ஒரு டைலாக் இருக்கும் மாஸ்டர் படத்தில், 18 வயசு கீழே இருக்கிறவன் இந்தமாதிரி படம் பார்க்கக்கூடாது வெளியப்படா அப்படின்னு சொல்கிறதுக்கு தேட்டர் முன்னாடி ஒருத்தர் இருக்கும்போது ஒயின் ஷாப் முன்னாடி ஏன் ஒருத்தன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து அந்த படத்தில் ரைஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஒயின் ஷாப் முன்னாடியும் நிறுத்த முடியாது. ஆனால் ஒயின் ஷாப் நடத்துகிற அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் விடலாம். என்னன்னா 18 வயசு கீழே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி வந்து மது, அதாவது வந்து லிக்கர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடாது. அது மீறி சப்ளை பண்ணால் அவங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணப்படும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக ஒரு ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணால் மேபி வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு தோணுது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை அழிப்போம், ஒயின் ஷாப்லாம் இழுத்து மூடுவோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. சும்மா வார்த்தைக்கு சொல்லலாம் நாங்கள் மதுவை ஒழிப்போம்ன்ட்டு. ஸோ இங்கே மதுவை அப்படின்றத அழிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கீழேயும் பாட்டில், சின்ன பசங்க கீழேயும் வந்து சிகரெட், தம்மு, இன்னும்
என்னென்னோ சொல்லுவாங்க, குளிப்புனாங்க, என்னென்னோ பேர்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாமே வந்து எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி இருக்குமோ தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம். ஸோ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன பசங்க கையில் எப்படி கிடைக்குதுன்னா விற்கிறாங்க, வாங்குறாங்க. ஸோ அவங்க விற்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விற்கிறது தப்பு. பட் சில பேர் வந்து அடிக்ஷன் இருப்பாங்க. அது இல்லாமல் வந்து அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் என்னோடய கோரிக்கை என்னென்னா, 18 வயசு கீழே இருக்கிறவங்க யாருமே வந்து ஒயின் ஷாப்பில் வரக்கூடாது, வந்து அதுமாதிரி விஷயங்களை வாங்கவும் கூடாது, அதுக்கு பழக்கமும் படக்கூடாது அப்படின்ட்டு தான். ஸோ ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒவ்வொரு விஷயமாக கண்ட்ரோல் பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க, அவங்களாம் ஒரு 15-14 வயசாக இருக்குமே. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கெஞ்சா யூஸ் பண்ணுறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு இருக்க மெயின் ஆக்சஸே ஒயின் ஷாப் தான். போகிறாங்க, பாட்டில் வாங்குறாங்க, அடிக்கிறாங்க, பசங்களாம் சேர்ந்துக்கிறாங்க, கத்தி எடுத்து ரவுடிசம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு பொதுமக்களை வந்து தொந்தரவு பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, ஒரு கோரிக்கை என்னென்னா, ஒயின் ஷாப் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று விடணும். அதாவது என்னென்னா, 18 வயசு கீழே இருக்கிற யாராக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும் சரி, இந்த ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அதையும் மீறி கொடுத்து அது கவர்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஒயின் ஷாப்போட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. பட் இருந்தாலும் ஓகே, இது வரைக்குமே பேசணும்னு நினச்ச ஒரு 3 விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு உமன்ஸ் மேலே நடக்கிற அந்த ஹராஸ்மெண்ட் எதெல்லாம் இருக்கோ அது, அதுக்கப்புறம் டவுரி, இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்ற ஒரு விஷயம், நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிக்கர் ஒயின் ஷாப்பில் அந்த ஸ்கூல் பசங்க வர்றது அதை பற்றி, அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து நீங்கள் அதிகமாக ஜெயிச்சதே வந்து சிட்டிஸ், டவுன்ஸ் அண்ட் வில்லேஜ். சிட்டிஸ் எப்பவுமே வந்து கொஞ்சம் டெவலப்டாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ். முக்கியமாக வந்து டவுன்ஸ் வில்லேஜஸில் ரோட், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த 3 விஷயமே மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நடப்போம், வண்டியில் போவோம், அப்படின்ற பட்சத்தில் ரோட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். முக்கியமாக கல்வி. ஸோ நல்ல எஜுகேஷன் இருந்தால் தான் மக்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும்ன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க வந்து இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் ஆகிட்டாங்க. அதாவது என்ன படித்தாலும் என்ன ஆக போகுது, நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடலாம், கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் சொல்கிறாங்க, நம்ம இன்ஃப்ளூயன்ஸில் இல்லலாம், அப்படியே செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு தப்பான மைண்ட் செட்டில் இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஃபேஷனாக இருக்கீங்க வீடியோ க்ரியேட் பண்ணுறதுல அப்படின்னா அது பேஷன், அது பார்ட் டைமாக இருக்கிற வரைக்கும் நல்லது. ஸோ அதுக்காக உங்கள் எஜுகேஷனை நீங்கள் இது பண்ண தேவையில்லை. எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கெயின் யுவர் நாலேஜ். அந்த நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் லைஃப்பில் எப்போவுமே வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அந்த நாலேஜே உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ எஜுகேஷன் இருந்தாலே போதும், எல்லாமே வந்து உருப்படியாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புவேன். அண்ட் அதே மாதிரி மெடிசன், முக்கியமாக வந்து இந்த டவுன்ஸ் வில்லேஜஸில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து உன்னிப்பாக பார்க்கணும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மக்களுக்கு பயன்படுற மாதிரியும் பார்த்துக்கிட்டாலே போதும். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்தாலே போதும், மக்கள் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் சரி, இல்லை எந்த கட்சி வந்து பொறுப்பெடுத்தாலும் சரி, எந்த ஒரு தனி மனிதர் சிஎம் ஆனாலும் சரி, யாருக்கும் என்ன பண்ண போதில்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சாப்பிடணுன்னா நான் கஷ்டப்படணும், நான் உழைக்கணும், நான் சம்பாதிக்கணும், அப்போ தான் நான் சாப்பிட முடியும், என் குடும்பம் சாப்பிட முடியும் அப்படின்றது தான் ஒரு உண்மை. எங்கள் அண்ணன் சீமா வந்துட்டாரு அப்படின்றதுக்காக அவன் ஒன்றும் காசு கொடுத்து நீ வாழுப்பா அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ தான் உழைக்கணும், நீ உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீ தான் உழைக்கணும். ஆனால் சிஎம் அப்படின்னா, ஐ மீன் ஒரு கட்சி அப்படின்னா மக்களுக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் செஞ்சு கொடுக்குறது தான். இப்போ சொன்னேன் இல்லையா, ரோடு, வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி, ஸ்கூல்ஸ், எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல், அதுக்கான வழிகள் என்னவோ அது பார்க்குறது. அதுக்கப்புறமா வந்து
விலைவாசி கம்மி பண்ணுறது, சமைக்கிற எண்ணெய், காய்கறிகள், பால் பாக்கெட்டு, அரிசி, இதுக்கான விலைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கேஸு எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஏதாவது பயன்படுற மாதிரி விஷயங்கள் செஞ்சாலே போதும். நான் சொல்கிறேன் இல்லையா, எந்த ஒரு அரசியல் கட்சியானாலும் சரி, எந்த ஒரு அரசியல்வாதியானாலும் சரி, பேசிக்கான நீட்ஸ் இருக்கும் மக்களுக்கு. அதை பூர்த்தி செஞ்சாலே போதும். அதை தாண்டி நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா எந்த ஒரு கட்சியானாலும் சரி, ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அது 100% அதை செஞ்சு முடிக்க மாட்டாங்க. கேட்டால் கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை நம்ம குத்தமாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விஜய் ஆட்சி அமைச்சிருக்காரு. பட் அவர் போனவுடனே எடுத்து எல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதா வந்து ஒரு நியூஸு. ஸோ அவ்வளோ கடன் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கடன் அனுப்பாரா இல்லைனா மக்களுக்கு செய்வாரா எனக்கு தெரில. ஸோ என்ன நடக்க போகுதுன்னுட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்து. ஸோ நான் சொன்னது தான், ஃபுட்டு, ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல், இதுதான் பேசிக்காக தேவையான ஒரு விஷயமே. ஸோ அதுக்கான வழிகள் என்னவோ அதை பார்த்தாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக யங்ஸ்டர்ஸை அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வைக்க வேண்டியது எஜுகேஷனில். ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைனில் மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். என்டையர் தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆன்லைனில் எஜுகேஷன் பர்பஸாக. இப்போ பார்த்திங்கன்னா ஏஐ தான் இப்போ வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன, அதனால் என்னெல்லாம் நடக்கும், அதை பற்றின ஒரு இது வந்து மக்களுக்கு வரணும், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா அவங்க தான் வந்து ஃப்யூச்சர் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் வந்து ப்ராப்பராக போய் சேரணும் அப்படின்றது தான் வந்து நான் ஆசைப்படுற ஒரு விஷயமே. ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்ஷன்ஸ் அதை பற்றியே பேசிட்டேன். ஸோ இன்னும் 2 டாபிக் இருக்குது நான் பேச வேண்டியது. ஏன்னா நேற்று சண்டே வந்து 3 விஷயம் இருந்துச்சு. அதில் மொதல் விஷயம் வந்து இந்த டிவிகே கட்சியோடைய நம்ம சிஎம் தளபதி அவர்கள் சிஎம் ஆன ஒரு விஷயம். ஸோ இதுதான் நான் டிவிகே பற்றி பேச நினச்ச விஷயம். அண்ட் இதெல்லாம் பண்ணால் ரொம்பவே நான் ஹாப்பியாக இருப்பேன். முக்கியமாக வந்து இந்த பெண்களுக்கான அந்த ஒரு சேஃப்டி, அந்த விஷயத்த நாட் ஓன்லி பெண்கள், ஆண்களுக்குமே ஏதாவது ஒரு கொடுமை வந்துச்சு, ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்லோ இல்லை கோர்ட்டில் போய் நிற்கும் போது அவங்களுக்கு கரெக்டான ஒரு நீதி, ஒரு கரெக்டான விஷயம் நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். நாட் ஓன்லி கேர்ள்ஸ், பாய்ஸ்க்கோ அது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால், ஒரு தப்பான விஷயம் வந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் வந்து சீரியஸாக பார்க்கணுன்றது நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது வந்து ஐபிஎல். அதாவது நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸுமே வந்து டிவிகே விஜய், தளபதி விஜய் சிஎம் ஆனார் அப்படின்னு தான் ஃபுல் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு அடித்தாங்க. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லைட்டாக அடங்கிச்சு. ஸோ ஆயிட்டார், ஓகே நம்ம என்ன சிஎம் ஆயிட்டார் அப்படின்னு சந்தோஷத்துலேயே எல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டாங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே மேட்ச், சிஎஸ்கேவும் லக்னோவும் ஆடினாங்க. ஸோ கொஞ்சம் மேட்ச் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் போச்சு. பட் எப்படியோ அடிச்சிடுவாங்க நம்பிக்கை இருந்துச்சு சிஎஸ்கே. அப்படி நம்பின மாதிரியே கரெக்டாக அடிச்சிட்டாங்க. அண்டு நேற்று மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அண்டு அதோடு சேர்த்து 3வது விஷயம் வந்து கருப்பு படத்துடைய ட்ரெய்லர். ஆக்சுவலாக வந்து கருப்பு படமே வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே வந்து யோசிச்சு அப்படியே தான் வச்சு. ஏன்னா இந்த எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்துட்டாலுமே அந்த ஆட்சி அமைக்கிறதுல வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அது நடக்குமா நடக்காதா? ஏன்னா வந்து 108 சீட் வந்து 118 ஆகிறதுக்கு நிறைய கூட்டணி வச்சாங்க, நிறைய பேசினாங்க. அந்த ஒரு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நாளாகவே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து கருப்பு படத்தோடைய எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ட்ரெயிலர் வரும்னு சொன்னாங்க, ஆனால் எப்போ வரும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியான ஒரு அப்டேட்டே இல்லை. பட் பாலாஜி வந்து சொல்லியிருந்தாரு, டைரக்டர் பாலாஜி, என்னென்னா இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ எல்லாமே வந்து கொஞ்சம் அடங்கட்டும், எல்லாமே நார்மலாக ஆனதோ நான் வந்து கருப்பு படத்துடைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன், ட்ரெயிலர் அப்டேட் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று காலையில் வந்து 10 மணிலேருந்து 10:00க்குள்ளே அந்த ஒரு விஷயம் வந்து முடிஞ்சிச்சு. ஏதாவதுன்னா டிவிகே லீடர் நம்ம அண்ணன் தளபதி வந்து சிஎம் ஆனார்.
ஸோ அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே வந்து கருப்பு படத்துடைய ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சு. என்னென்னா இன்றைக்கி, அதாவது நேற்று சண்டே ஈவினிங் இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணாங்க 7 மணிக்கு. ஆனால் 7 மணிக்கு அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வரல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. இப்போ சென்னை ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு நிலைமையில். ஸோ அந்த ஐபிஎல் மேட்ச்லாம் முடிஞ்சு சென்னை வின் பண்ணதுக்கப்புறமா 8 மணிக்கு அப்புறம் தான் வந்து கருப்பு படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கருப்பு எனக்கு இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்தது இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூர்யானா தான் இதுக்கு முக்கியமான ரீசனே. ஒரு மாஸ் கமர்ஷியலாக இறங்கி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் படம் வந்து பண்ணுறாரு. அண்ட் அப்புறம் வந்து ஆர்ஜேபி பாலாஜி அவர் தான். ஸோ அவருடைய எல்கேஜி அண்ட் மூக்குத்தம்மன் 2 படமுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நம்பிக்கை இருக்குது, ஓகே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து சூர்யா அண்ணாவுடைய கம்பேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோவே வந்து அவருக்கு ஒரு கம்பேக் ஃபிலிம் தான். எனக்கு ரெட்ரோ படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும்தான் எல்லாருமே தெரில. அந்த படம் ரொம்ப சூப்பரான படம் ரெட்ரோ. பட் ஏன் தான் அந்த படம் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தெரில. ஸோ ஹோப் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் சரி, ரிவ்யூஸ் வைஸும் சரி, சூர்யா அண்ணாக்கு வந்து பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். வேண்டிக்கல என்ன சொல்ல போனால். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்த ஹீரோக்கள்லேயே அந்த ஒரு ஏஜ் இருக்கும் இல்லையா, நம்ம வளர வளர இந்த ஹிட் ஃபேக்டர் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து அதிகமாக கொடுத்தது இவர் தான். 2005 நான் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறேன். 2005 2010-11 வரைக்கும் அந்த 5-6 வருஷம் பார்த்திங்கன்னா அவர் பண்ண எல்லா படங்களும் ஹிட்டு 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 ஹிட்டு. நான் சினிமா பார்க்குறேன், என்னுடைய சினிமா நாலேஜ் வளருது. அதோடு சேர்த்து இவர் தான் வந்து டாப்பில் இருக்காரு. என்ன தான் விஜய் அஜித் வந்து ஹிட்டு கொடுத்தாலுமே ஒரு பக்கம் ஹிட்டு விழுது, ஒரு பக்கம் ஸ்லாப் விழுது, ஒரு பக்கம் ஹிட்டு விழுது, ஒரு பக்கம் ஸ்லாப் விழுது. ஆனால் சூர்யாவுக்கு மட்டும்தான் ஹிட்டு மட்டுமே விழுது அந்த ஒரு டைம் பீரியடில். ஸோ கண்டிப்பாக இந்த கருப்பு படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னுட்டு தெரில. மே 14 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்டு இது வரைக்கும் சூர்யா படங்கள்லேயே ரிலீஸ் ஆன படங்கள்லேயே இந்த கருப்பு படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. முக்கியமான காரணம் வந்து இந்த படம் வந்து ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம். எனக்கு தெரிஞ்சு தமிழில் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த பெரிய ஹீரோக்கள் சொல்கிறேன். இப்போலாம் வந்து மாஸ் கமர்ஷியல் ஃபிலிமே வந்து பணதில்லை பெருசாக யாரும். பண்ணால் ஒரு எப்படி சொல்கிறது, கத்தி ஏற்றி வெட்டிக்கிறதும் இல்லைன்னா துப்பாக்கி ஏற்றி சுட்டுக்கிறதும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப வைலன்ஸு ரொம்ப ரொம்ப ஆக்ஷன் அப்படி இறங்குறாங்க ஆகட்டும். இந்த பக்கா ஒரு மாஸ் ரூரல் ஃபிலிம் ஆகட்டும், இல்லை பக்கா மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம், இந்த மாதிரி படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு தமிழில். ஸோ இந்த கருப்பு மூலிமா திருப்பி வந்து இந்த மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரப்போகுது. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணுறேன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் நடித்த சூர்யா அண்ணா ஆஃப்கோர்ஸ் சொல்லவே தேவையில்லை, அவர் எப்படியாப்பட்ட ஒரு ஆக்டர்னு பார்த்துட்டோம். அண்ட் இந்த படத்தில் வில்லனாக வந்து ஆர்ஜே பாலாஜி அவர் தான் பண்ணுறாரு வில்லனா. ஸோ இது வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா காமெடினா பண்ணார், ஹீரோவாக பண்ணார். எனக்கு தெரிஞ்சு இது முதல் முறை நினைக்கிறேன் அவர் வில்லனாக பண்ணுறது. ஸோ வெயிட் பண்ணலாம் அவர் கேரக்டர் எந்த மாதிரி இருக்க போகுது அண்டு என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்குறாருன்னுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் அவருடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா டீசர் ட்ரைலர் ரெண்டுக்குமே வந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்த சாங்ஸ் எல்லாமே வந்து ஹிட்டு. என்ன ஹிட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். எல்லா பாட்டுமே நல்லா தான் இருக்கும். எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். ஆனால் முக்கியமாக ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எது பார்த்தீங்கன்னா இதுகா டு மோ டு ஒசையா நிற்காத அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா. ஸோ அந்த பாட்டு தான் வந்து சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த சாங் இந்த தேட்டரில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். அடுத்து வந்து ஜிகே விஷ்ணு அவர் தான் வந்து இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர். சூப்பராக இருக்குது. ஐ மீன் இது வரைக்கும் வந்த டீசர் ட்ரெய்லர் அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி அங்கே ஆகட்டும், இந்த கலர் கிரேடிங் சொல்லுவாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல் இந்த படம் வந்து டெக்னிக்கலாக செம்ம சூப்பராக இருக்க போகுது.
சினிமாட்டோகிராஃபர், மியூசிக், ஆர்ட் டைரக்ஷன், கலர் கிரேடிங், எடிட்டிங், ஃபைட்டு, இப்படி எல்லாமே வந்து சேர்ந்து சூப்பராக இருக்க போகுதுன்னு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே, அதாவது இன்றைக்கி மண்டே, இன்னும் டியூஸ்டே, வெட்னஸ்டே 2 நாள் தான் இருக்குது. ஸோ 2 நாள் கழிச்சு கருப்பு படம் வந்து உலகளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட கிராண்ட் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக நான் இந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். ஆனால் எங்கே பார்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு தெரில. ஹோப் நான் வந்து பெருசாக பிளான் பண்ணுறேன், பட் அது நடக்குமா அப்படின்னு தெரில. ஒன்றும் இல்லை, நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சூலூர்பேட்டை அப்படின்ற ஒரு ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வி எபிக் ஸ்க்ரீன் இருக்குது. அதுதான் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எபிக் ஸ்க்ரீன் ஃபார்மேட். அதுதான் வந்து பெரிய ஸ்க்ரீன். எபிக் ஃபார்மேட்டில் இந்தியாவிலே அதுதான் பெரிய ஸ்க்ரீனு. நான் அங்கே தான் பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன். பட்டு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நான் இன்னும் எதுவுமே பிளான் பண்ணல. அதாவது அமௌண்ட் சொல்கிறேன். ஏன்னா இங்கேருந்து நான் இருக்கிறது திருப்பதி இல்லையா. ஸோ நான் இங்கேருந்து சூலூர்பேட்டை போயிட்டு வந்தோன்னா வண்டியில் போனால் எனக்கு பெட்ரோல், அப்புறம் டிக்கெட்டு, சாப்பாடுன்னுட்டு ஒரு 1000 ரூபா செலவிடும். ஸோ அதை தான் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னுட்டு. ஹோப்ஃபுல் முடிஞ்சால் அங்கே போய் பார்ப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் திருப்பதியில் அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் தமிழில். ஸோ இங்கே தான் பார்ப்பேன். அங்கே பார்ப்பேன்னா இங்கே பார்ப்பேன்னு தெரில. பட் எங்கே பார்த்தாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கருப்பு கன்ஃபார்ம். விடவே மாட்டேன் இந்த வாட்டி. ஏன்னா நான் ரெட்ரோ படத்துக்கே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தேன். ஆனால் ரெட்ரோ படத்தில் நான் தேட்டரில் போய் பார்க்கல, என்னால் போக முடியல அந்த டைமில். ஸோ ஹோப்பு அந்த படமும் அந்தளவுக்கு பெருசாக ஹிட் ஆகலை. ஆனால் எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஹோப் இந்த படம் வந்து கருப்பு எல்லாருக்குமே பிடிச்சி எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்து பெரிய அளவில் ஹிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இன்னும் 2 நாளாக தெரிஞ்சிடும் இந்த கருப்பு படம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது. முக்கியமாக சூர்யாவுக்கும் சரி, ஆர்ஜே பாலாஜிக்கும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு ஹிட் அமையுதுன்னுட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 விஷயந்தான் வந்து நேற்று சண்டே வந்துச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டிவிகே கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் வந்து பதவி ஏற்றாங்க. அதோட கண்டினியூஷனை பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து சிஎம் ஆகிட்டார். நம்மளுடைய ஆசை கனவு எப்படியாவது நம்ம அண்ணனை சிஎம்மாக பார்த்துணுன்னுட்டு ஸோ நம்ம பார்த்தாச்சு. அண்ட் நம்ம கடமையை செஞ்சிட்டோம். நம்ம நினச்ச மாதிரி நம்ம அண்ணனுக்கு ஓட்டு போட்டு, நான் ஓட்டு போடல, ஏன்னா நான் வந்து இருக்கிறது ஆந்திரா அப்படின்றனால. ஸோ நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்க நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு தளபதியோட ஜெயிக்க வச்சு நீங்கள் சிஎம்மாக உட்கார வச்சிட்டிங்க. அதை நான் பார்த்து சந்தோஷப்பட்டேன். நம்ம கடமையை நம்ம செஞ்சிட்டோம். அவர் கடமையை அவர் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்ற ஒரு இதில் போயிடுச்சு. ஸோ அவங்களுமே வந்து பேக் டு பேக் அடித்து வெற்றியை நிலைநாட்டிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சீமீட்டரு, அது ஒரு வெற்றி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்சு இந்த பக்கம் ஒரு வெற்றி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு படத்துடைய அந்த ட்ரெய்லர். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து இந்த ட்ரெய்லர் தான் சொல்லுவேன். இந்த ட்ரெய்லர் சூப்பராக இருந்தாலே போதும், மக்கள் ஆட்டோமேட்டிக்காக தேட்டர்ஸில் வருவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு படம் ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கட்ஸ் ஆகட்டும், மியூசிக்கு, அந்த ஓவரால் அந்த கதைன்றது என்னன்னு இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. என்னென்னா ஒரு அநீதி நினைக்கிறது, அநீதிக்காக கோர்ட்டில் ஏறுறாங்க. ஸோ கோர்ட்டில் வந்து அவங்க நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த டைமில் கருப்பு சாமி வராரு, தப்பு பண்ணவங்க தண்டனை கொடுக்காரு அப்படின்ற ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட் ஃபிலிம் தான் இது. டெம்ப்ளேட் ஃபிலிமாக இருந்தாலும் அந்த ஒரு கதைன்றது எங்கேயுமே ரிவீல் ஆகலை. எதற்காக அந்த அப்பாவும் பொண்ணு கோர்ட்டுக்கு வராங்க, என்ன நடந்துச்சு அதுக்கு தான் இந்த படத்துடைய மேற்கூரே. ஸோ அந்த என்ன விஷயம்ன்றது நம்ம தேட்டரில் பார்த்தா தான் தெரியும். ஸோ சூப்பரான ஒரு ட்ரெய்லர், ஒரு கட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் நம்ம அண்ணன் வெற்றி, இந்த பக்கம் நம்ம சிஎஸ்கே வெற்றி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பு படம் ட்ரெய்லர் அதுவும் வெற்றி. நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு விக்டரியிலே முடிஞ்சிச்சு. ஸோ ஹோப்ஃபுல் இந்த கருப்பு படமும் ஒரு பெரிய ஹிட் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2 days இருக்குது, என்ன நடக்கும்னுட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 விஷயந்தான் வந்து நேற்று வந்து நடந்துச்சு என் லைஃப்பில், எல்லா லைஃப்லேயும் சொல்லலாம். ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். முக்கியமாக வந்து டிவிக்கு அந்த கட்சியை சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். பட் அண்ணன் சிஎம் ஆனதுக்கப்புறம் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இவ்வளோ வெயிட் பண்ணினேன். இல்லைன்னா நான் எப்பவும் பேசியிருப்பேன்.
ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன் சிஎம் மீட்டரு உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது, அவர் இன்னும் என்னெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தோண நான் 3-4 விஷயம் சொன்னேன். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தமிழ்நாட்டில் அவர் பண்ணால் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னென்னு கீழே கான்வர்சேஷன் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஹோப்ஃபுல் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போயிடுச்சு இந்த வீடியோ, ரொம்ப பெரிய வீடியோ இது. ஸோ பார்க்கலாம், இந்த இவ்வளோ பெருசாக வீடியோ போட்டால் இதெல்லாம் வியூஸ் போகுமா அப்படின்னு சத்தியமாக தெரில. பட் எனக்கு என் மனசில் இருக்கிற விஷயங்களோட சொன்னோன்னு தோணுச்சு, அது எல்லாருக்குமே சொல்லிட்டேன். அது வரைக்கும் எனக்கு போதும். ஹோப்ஃபுல் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சிஎம் மீட்டர் அண்ணன் அது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க, லைக் பண்ணி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நிறையா செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.